பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய நாளிலே தேவன் என்னோட என்ன பேச போறாரு? ஆல்மோஸ்ட் இந்த மாசத்துல நம்ம ஒரு 15 நாள் நம்ம கடந்துட்டோம். நாளையோட 15 days, இன்னையோட 15வது நாள். ஸோ இந்த 15 நாள் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார், அதிசயமாய் நம்ம நடத்தி வந்தார். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம், எங்கடா இவரு ரொம்ப நாள் ஆலய காணாம வீடியோஸே போடல அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் வீடியோ போட முடியல. ஸோ ஆண்டவர் எனக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்ததல்ல தேவன் நல்லா வச்சிருக்காரு. சரி, இந்த நாளிலே கர்த்தர் என்னோட என்ன பேச போறாரு, என்ன வாக்குத்தங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். வேதாகமத்துல இந்த மாதத்துக்கு என்று தேவன் என்ன வாக்குத்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை குறித்து நம்மளுக்கு நான் சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். முதல் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலவெளியில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். எப்படி? யோசேப்பை பெருக பண்ணாரு, ஈசாக்க பெருக பண்ணாரு, ஆபிரகாமையும் பெருக செய்தாரு. ஆண்டவர் இப்படி பெருக சொல்லிட்டாரு. எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்குள்ள ஒரு கேள்வி. அப்போ ஆண்டவர் அவனை கூட்டிட்டு போய் இந்த கடற்கரை மணல் என்ன, வானத்து நட்சத்திரங்களை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமா என்றான், ஆண்டவரே என்னால முடியல, இவ்வளவா என்னை பெருக பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். அதே போல வானத்து நட்சத்திரங்கள் என்ன, அதுவும் 1 2 3 4 5 இப்படி 50 வரைக்கும் என்ன, அதுக்கப்புறம் முடியல. சோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கால வேளையிலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண போறேன். ஸோ இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. மீதி இருக்கிற இன்னைக்கு இந்த மந்த் மட்டும் கிடையாது, இந்த மாசம் மட்டும் கிடையாது, வருகிற ஒவ்வொரு மாதமும் இன்னும் மீதியா இருக்கிற இந்த 3 மாதத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போறார். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. பெரிய மாற்றத்துக்குள்ள, பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க பார்ப்பீங்க. தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. Bye bye. இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்.